உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பரிசில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பல். ஒரு முறைய அழுத்துங்கள் ayini.com. உங்கள் தேவைகள் அனைத்தையும் இணையதளம் வழியாகவே பூர்த்தி செய்யுங்கள். ayini.com. பிரான்ஸ் அரசாங்கத்தின் பட்ஜெட் 2025 உரைகளுக்கு மத்தியில் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட ஓய்வூதியங்கள் மீதான தற்காலிக முடக்கம் குறித்த கேள்விகளும் எழுந்துள்ளன. 2025 ஆண்டுக்கான பட்ஜெட் உரைகளில் உள்ள நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாகும். அக்டோபர் 10 வியாழக்கிழமை அன்று பட்ஜெட் அரசாங்கத்தால் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படுகிறது. சுழலும் பொது பற்றாக்குறையை எதிர்கொண்டுள்ள பிரதமர் மிஷேல் பேர்னியே அடிப்படை ஓய்வூதியங்களின் அதிகரிப்பை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்க விரும்புகிறார். முதலில் ஜனவரி 1 திட்டமிடப்பட்ட மறு மதிப்பீடு ஜூலை 1 ஒத்திவைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒத்திவைப்பு சுமார் 4 பில்லியன் யூரோ சேமிப்பை உருவாக்கும் என தொழிலாளர் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆனால் ஓய்வு பெற்றவர்களுக்கு என்ன பற்றாக்குறை இருக்கும், இந்த தேர்வை அரசாங்கம் எப்படி நியாயப்படுத்துகிறது என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன. இது ஏற்கனவே அரசியலாளர்களிடமும் தொழிற்சங்கங்கள் மத்தியிலும் வலுவாக எழுந்திருந்த கேள்விகள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் பட்ஜெட் 2025 அரசாங்கம் உள்ளூர் அதிகாரிகளிடம் இருந்து 5 பில்லியன் யூரோவை சேமிப்பாக கோருகின்றது. இந்த சேமிப்பை அடைவதற்கான முக்கிய வழிமுறையாக வரி விதிக்கப்பட்ட சேமிப்பு நிதியை உருவாக்குவது ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது 2.8 பில்லியன் யூரோ செலவீனத்தை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் என்று ஓர் அரசாங்க ஆதாரம் தெரிவிக்கிறது. பிரான்சின் பட்ஜெட் நிலைமைக்கு விதிவிலக்கான முயற்சி தேவை. 60 பில்லியன் யூரோ சேமிப்பில் காணப்பட வேண்டிய பிரெஞ்சு அரசாங்கம் 5 பில்லியன் யூரோக்களின் முயற்சியை அவர்களில் 450 பேர் மீது குவிப்பதன் மூலம் உள்ளூர் அதிகாரிகளிடம் கேட்கும் என்று அரசாங்க வட்டாரம் தெரிவித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் உள்ளூர் நிதிக்குழுவில் செவ்வாய்க்கிழமை காலை பிராந்திய கூட்டாண்மை மற்றும் அதிகார பரவலாக்கல் அமைச்சரான கேதரின் வாத்ரன் மற்றும் பட்ஜெட் அமைச்சர் லோரோ செம்மாத்த ஆகியோர் பங்கேற்ற பொழுது இந்த அறிவிப்பு வெளிவந்தது. இந்த சேமிப்புகளை அடைவதற்கான முக்கிய வழிமுறையானது வரி விதிக்கப்பட்ட சேமிப்பு நிதியை உருவாக்குவது ஆகும். இது 2.8 பில்லியன் யூரோ செலவழிக்க அனுமதிக்கும் என்று ஆதாரம் கூறுகிறது. பொது நிர்வாகங்களின் ஒட்டுமொத்த சேமிப்பு முயற்சி 40 மில்லியன் யூரோ என்றும், சமூகங்களிடம் இருந்து கோரப்பட்ட 5 பில்லியன் மொத்தத்தில் 12.5% மட்டுமே. அதே நேரத்தில் அவை பொது செலவில் 20% எடையுள்ளதாகவும் அரசாங்கம் குறிப்பிடுகிறது. பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்ட சேமிப்பு நடவடிக்கைகள் எதையும் தாங்கள் ஏற்கவில்லை என்று பிரான்சின் நகர முதல்வர்களின் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னும் ஏன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷப்பெல்.
வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் VT Cash and Carry. உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும், சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் VT Cash and Carry, லா ஷப்பல். தாயின் அன்போடு, தமிழின் மனத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும். பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே, உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். வார இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை. தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியருக்கு எதிராக இடதுசாரிகள் சமர்ப்பித்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடையும் என்று ஒலிவியே ஃபோர் தெரிவித்துள்ளார். மிஷேல் பேர்னியரின் அரசாங்கத்தில் பங்கேற்காமல் ரசம்பிளுமோ நேஷனல் ஆதரவளிக்க முடிவு செய்துள்ளது என்றும் சோசலிஸ்ட் கட்சியின் தலைவர் பிரான்ஸ் து தொலைக்காட்சியில் அக்டோபர் 8 செவ்வாய்க்கிழமை காலை தெரிவித்தார். அரசாங்கத்தை கவிழ்க்க இடதுசாரிகளால் முன்வைக்கப்பட்ட கண்டன பிரேரணை தோல்வியடைய வாய்ப்புள்ளது. இந்த வாக்கெடுப்பு எப்படி இருந்தாலும் எதிர்க்கட்சியில் யார் இருப்பார்கள், யார் இல்லை என்று சொல்லும் வாய்ப்பாக இருக்கும் என்று ஒலிவியே ஃபோர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரேரணை உரையில் இணைந்து கையொப்பமிட்ட 192 இடதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாக ஒலிவியே ஃபோர் செவ்வாய்க்கிழமை மாலை 4:30 அளவில் தேசிய சட்டமன்றத்தில் பேசினார். அவரது பேச்சுக்கு மிஷேல் பேர்னியே பதிலளித்தார். எமனுவல் மேக்ரோனின் 2வது 5 ஆண்டு பதவிக்காலம் மீதான 35வது நம்பிக்கையில்லா பிரேரணை இதுவாகும். அரசாங்கத்தின் வலதுசாரி அமைப்பால் புண்படுத்தப்பட்ட குடியரசுத் தலைவர் முகாமின் உறுப்பினர்கள் அல்லது முன்னாள் உறுப்பினர்கள் அதை தணிக்கை செய்யும் அளவுக்கு செல்வார்களா? அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை குறைப்பு போன்ற சில வழிகளை பற்றி இன்னும் அவர்கள் கவலைப்படுகிறார்கள். மோடோம் துணைத் தலைவர் எர்வோ பாலோந்தோ இந்த கட்டத்தில் யாரும் தணிக்கை இயக்கத்தை நோக்கி செல்வதில்லை என்று தீர்மானிக்கவில்லை என்றார். தணிக்கையின் ஓர் இயக்கம் தோல்வியையும் மிஷேல் பேர்னியர் இந்த தணிக்கை இயக்கத்தை அதிக சிரமமின்றி வெற்றி கொள்வார். கையொப்பமிட்ட 192 பிரதிநிதிகள் ஆதரவாக வாக்களித்தாலும், லியோட்டின் சில சுயேட்சைகள் இருந்தாலும், ரசம்பிளுமோ நேஷனல் சிஓடி கூட்டமைப்பின் 141 பிரதிநிதிகளின் வாக்குகள் இல்லாமல் 289 வாக்குகளை பெற முடியாது. ஏனெனில் மரின் லூபென் தலைமையிலான தீவிர வலதுசாரி உறுப்பினர்கள் இந்த கட்டத்தில் அரசாங்கத்தை கவிழ்க்க எண்ணவில்லை. குழப்பத்தில் இறங்க வேண்டாம் என்று மிஷேல் பேர்னியருக்கு ஒரு திட்டத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்பை உடனடியாக தணிக்கை செய்ய வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேர்னியர் செல்வாக்கற்றவனாக இருப்பதற்கான அபாயத்தை எடுத்துக்கொள்வதாகவும், ஆனால் பொறுப்பற்றவனாக இல்லை என்றும் குடியரசுக்கான பிரதிநிதிகளுக்கு எடுத்துக் கூறியுள்ளார். செவ்வாய்க்கிழமை அன்று EPR பிரதிநிதிகளை பிரதமர் ஒன்றிணைத்தார். அடுத்த வரவு செலவு திட்டத்தில் அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நம்புகிறார். மிஷேல் பேர்னியர் EPR பிரதிநிதிகளின் ஆதரவை நம்புகின்றார். வெற்றி பெற வேண்டும் என்பதே நாட்டின் நலன் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். 2025 வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் தனது அரசாங்கத்தில் EPR குழுவில் இருந்து சுமார் 10 பிரதிநிதிகளின் மற்றும் செனட்டர்கள் இருப்பதில் தான் மிகவும் பெருமைப்படுவதாக கூறினார். ஒருவரையொருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் மேக்ரோனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறியிருக்கிறார். கடினமான பட்ஜெட் குறித்து பொறுப்பை காட்டுவதே குறிக்கோள் என்று மிஷேல் பேர்னியே உறுதிப்படுத்தினார். உச்சவரம்பு கடிதங்களின் அடிப்படையில் பொது செலவினங்களை குறைப்பதை வலியுறுத்தி இந்த பட்ஜெட்டை உருவாக்கியதாகவும், பலவீனமானவர்கள், நடுத்தர வகுப்பு மக்களை பாதிக்க விரும்பவில்லை என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள், விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட கிங்ஸ் டிராவல்ஸ் குறைந்த விலையில் அனைத்து பிரயாண ஒழுங்குகளையும் செய்து தருகின்றார்கள். இந்த துறையில் பல வருட கால அனுபவம் கொண்டவர்கள் கிங்ஸ் டிராவல்ஸ்.
பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வந்த அல்கைடா தலைவர் ஒசாமா பின் லாடனின் மகன் மீண்டும் பிரான்சுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அல்கைடா தலைவர் ஒசாமா பின் லாடனின் மகன் பிரான்சுக்கு திரும்ப தடை விதிக்கப்பட்டிருப்பதாக பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். 43 வயதான ஓமர் பின் லாடன் பிரான்சின் வடக்கு பகுதியில் உள்ள நோமண்டியில் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வந்தவர். அங்கு அவர் இயற்கை உருவப்படங்களை ஓவியங்களாக வரைந்து சம்பாதித்துள்ளார். ஆனால் புதிய உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ ஓமர் பின் லாடன் கடந்த ஆண்டு பயங்கரவாதத்தை மகிமைப்படுத்தும் வகையில் சமூக ஊடகங்களில், குறிப்பாக எக்ஸ் தளத்தில் எழுதியதாக குற்றம் சாட்டி அவர் பிரான்சுக்கு திரும்புவதை தடுக்கும் உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளார். ஓமர் பின் லாடன் 2023 பிரான்சை விட்டு வெளியேறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் குடிவரவு அதிகாரிகளால் 2 ஆண்டுகளுக்கு அவரது வதிவிட அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. ஓமர் பின் லாடன் 2016 ஆண்டு முதல் பிரான்சில் வசித்து வந்திருக்கிறார். இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற ஜைனா மொஹமட் அல் சபா ஜான் பிலிக்ஸ் புரோனை திருமணம் செய்து வதிவிட அனுமதி பெற்றார். ஆனால் எந்த காரணத்திற்காகவும் ஓமர் பின் லாடன் பிரான்ஸ் திரும்புவதை நிரந்தரமாக தடை செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று உள்துறை அமைச்சு அலுவலகம் தெரிவித்துள்ளது. அவர் முன்பு தனது மனைவியுடன் வசித்து வந்த பிரான்சில் இருந்து வெளியேற்றப்பட்ட பின்னர் கட்டாருக்கு திரும்பியதாக கூறப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் பிறந்த ஓமர் பின் லாடன் அல்கொய்டா தலைவரின் 4வது மூத்த மகன் ஆவார். அவர் 2000 ஆண்டில் ஆப்கானிஸ்தானில் உள்ள ஜிகாதி முகாம்களில் பயிற்சி பெற்ற பின்னர் தனது தந்தையின் பக்கத்தை விட்டு வெளியேறினார். தந்தை அப்பாவி மக்களை கொன்றதுடன் தொடர்பு கொள்ள விரும்பவில்லை என்று கூறினார். அடுத்த ஆண்டுகளில் மூத்த பின் லாடன் மீது அவர் சிக்கலான உணர்வுகளை தக்க வைத்துக் கொண்டார். 2009 வெளியிடப்பட்ட அவரது நினைவு குறிப்பு அவரது தந்தை சர்வதேச உளவுத்துறை நிறுவனங்களை தவிர்க்க முயன்றதால் அடிக்கடி மோசமான சூழ்நிலையில் வளர்ந்ததை நினைவு கூர்ந்தார். உலகெங்கிலும் உள்ள தனது தந்தையின் வன்முறை செயல்களை அவர் கைவிட்டாலும் ஒசாமாவின் செயல்களுக்கு மன்னிப்பு கோரியவர் என்றும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அவரை கடுமையான மத மற்றும் தார்மீக நெறிமுறைகளை பின்பற்றிய இனிமையான மனிதர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். 2011 பாகிஸ்தானில் ஒசாமா பின் லாடன் இறந்த பின்னர் ஓமர் பின் லாடன் அமெரிக்க சிறப்பு படைகள் சர்வதேச சட்டத்தை மீறியதாக கூறி தனது தந்தையை சரியாக அடக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை. அல்கொய்டா தலைவரின் உடல் அடையாளம் காண்பதற்காக ஆப்கானிஸ்தானில் உள்ள அமெரிக்க தளத்திற்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் கடலில் புதைக்கப்பட்டது என்பதை ஓமர் பின் லாடன் கூறியுள்ளார். இருப்பினும் செவ்வாயன்று அவர் பிரான்சுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பின் லாடன் தனது பிரான்சுக்குள் நுழைய முடியாது தடுக்கப்பட்டதற்கு எதிராக மேன்முறையீடு செய்திருக்கிறார். அதனை வெள்ளிக்கிழமை பிரெஞ்சு நீதிபதி நிராகரித்துள்ளார். இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் மேற்கொண்ட தாக்குதலின் 1வது ஆண்டு நினைவு கூறப்பட்டது. இஸ்ரேல் நாட்டில் 2023 அக்டோபர் 7 கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பாரிஸ் நகரத்தில் ஈஃபில் கோபுரத்தை இருளில் மூழ்கடித்தனர். அக்டோபர் 7 திங்கட்கிழமை இரவு 11:45 அளவில் ஈஃபில் கோபுர மின் விளக்குகள் அணைக்கப்பட்டு கோபுரம் இருளில் மூழ்க வைக்கப்பட்டதாக பாரிஸ் நகர முதல்வர் ஆன் இடல்கோ கூறியுள்ளார். 2023 அக்டோபர் 7 ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் நாட்டுக்குள் நுழைந்து பெரும் தாக்குதல் மேற்கொண்டதில் 1205 பேர் வரை கொல்லப்பட்டார்கள். இதில் 54 பேர் பிரெஞ்சு பிரஜைகள் என அடையாளம் காணப்பட்டனர். பலர் பணைய கைதிகளாகவும் பிடித்துச் செல்லப்பட்டனர். குறிப்பிட்ட அளவானோர் விடுவிக்கப்பட்டார்கள். சிலர் கொல்லப்பட்டார்கள்.
இப்பொழுதும் பலர் பணைய கைதிகளாக ஹமாஸ் அமைப்பினரிடம் உள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த ஓராண்டாக காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் 41,000க்கு மேற்பட்ட பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். தாயின் அன்போடு, தமிழின் மணத்தோடு, பாரம்பரிய சுவையோடு, பதப்படுத்தாத புதுமையோடு, அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங், வெம்பிளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும், பாரிஸ் மாநகரில் கார்டு நாட்டிலும் திறக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் லூவர் மற்றும் நாட்டர்டாமிலும்